ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரோக்கு ஜென்னு குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல போய் சின்சியரா கவனிக்கிறான். கேட்க ஆரம்பிக்கிறான். சொல்லுடா சொல்லு, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வேற என்ன டீடைல்ஸ் இன்னும் போட்டிருக்கு? டைம் டிராவல் பண்ண முடியுமா? பண்ணி ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி பழைய காலத்துக்கு போனோம்னா அங்க இருக்க ஹிஸ்டரியா எப்படி மாத்துறது? எப்படி ஒருத்தங்களை உயிரோட கொண்டு வருதுன்னு ஏதேதோ கேள்விகள்லாம் அவன் கேட்க ஆரம்பிக்க ஜென்னுக்கும் ஒண்ணும் புரியல, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க சூரோக்கும் ஒண்ணும் புரியல. எப்பவுமே பொதுவா படிக்க மாட்டான். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கவனிக்கிறான்னு யோசிக்கிறாங்க. ஜிஜியும் அதே டவுட்டோட தான் வந்து பின்னாடி நிக்கிறா. அவளை திரும்பி பாத்துடுறான். இன்னொரு யூனிவர்ஸ்ல தான் இந்த ஜென்னையும் இவளையும் சேர விடாம நம்ம பிரிச்சுட்டோம். அதனால நம்ம மேல இவ கோவமாவே சுத்திட்டு இருந்தா. இந்த ஜென்மத்துல எப்படியாவது கோத்து ஒண்ணுன்ட்டு ஜிஜி இங்க உட்காரு, ஜென்னுக்கு எவ்வளவு அறிவு பாரு, எப்படி பேசுறான் பாரு, நம்மளும் நிறைய கத்துக்கலான்னு அவ்வளவு உட்கார வச்சிட்டு இருக்கான். கரெக்டா அப்ப இந்தடா உன் கிளாஸ் பேப்பர் திருத்தியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போறா. அது யார்கிட்ட? கிட்ட தான். ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான் பிசிக்ஸ்ல, அதுவும் 2 அட்டெம்ப்டுக்கு அப்புறமா. உடனே சூரோ பாக்குறா. டைம் டிராவல் பண்ணி பத்தி படிக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன்டா. நீ கொஞ்ச நாள் படிச்சு பாஸ் ஆகுற வழிய பாருன்னு சொல்ல இத பாக்கிறதுக்கு யூக்கு சிரிப்பு தான் வருது. எல்லாரும் நக்கல் பண்றீங்கல்ல, நான்லாம் வயசுல உங்களோட எவ்வளவு பெரியவன் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணுமே, அதை பத்தி இதை வேற எழுத வேண்டியது இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல சூரோ வரா. உனக்கு டவுட் இருக்கு தானே, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. மனசுல யோசிக்கிறான், இது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனாலும் நீ சொல்லி கொடுக்கறது பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, சோ கொஞ்ச நேரம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட உட்காந்து அப்படி கத்துட்டு இருக்க. ஏற்கனவே சூரோக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஃபேன்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா மேல கடுப்பா இருக்கு. முறைச்சிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள நடுவுல ஜிஜி வந்துடுறா. ஏய் உன்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டான்னு சொல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சூரோ அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப வேகமா ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஜிஜி இவன் கையில கொடுத்து, இந்த லெட்டர் அப்படின்னு சொல்ல ஜென்னு கிட்ட கொடுக்கணும், அதானே, இந்த தடவை காணாலாம் போட மாட்டேன், கரெக்டா கொடுத்துடுறேன், இப்பவே போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கான். சரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இவ்வளவு பாத்துட்டு இருக்கா. நேரா ஜென்னை கண்டுபிடிச்சு இந்த லெட்டர் கொடுக்காம போயிட்டு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டேன், இந்தாடா லெட்டர்ன்னு சொல்ல, எனக்கு அந்த மாதிரி பசங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஜென்னு சொல்லிட்டு இருக்கான். பாக்குறான், பைத்தியக்காரா, நான் குடுக்கலடா, இன்னொரு பொண்ணு கொடுக்க சொன்னா, அதான் கொடுத்தேன், யாருங்க அதெல்லாம் உள்ள எப்படி இருக்கும்ல, நீயே பிரிச்சு படிச்சு பாரு அப்படின்னு சொல்ல. அப்படியா? அப்ப கூட லெட்டர்ல ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிருக்காங்க, சென்ட் ஸ்மெல் எனக்கு அல்வா ஆகாது, இதை நீயே பிரிச்சு படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கிட்டே கொடுத்துடுறான். பாக்குறான், சரி ஓகே நம்மளே பிரிச்சு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் யூக்கு என்னை விட சூரோவை தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு. சூரோ மேல ஒரு தடவை கண்ணு வச்சுட்டா அந்த பக்கம் கண்ணு திருப்ப கூட மாட்டான். ஆனா அப்பவும் என் மனசுல இருக்கதை அவங்க கிட்ட சொல்லணும்ல, அதனால்தான் எனக்கு யூவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த என்னால டைரக்டா போய் யூ கிட்ட கண்டிப்பா சொல்லவே முடியாது. அதனால ஜென்னி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இந்த லெட்டரை படிச்சு என் மனசுல இருக்கத அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லிடுறியான்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. இந்த லெட்டரை யூவே படிச்சிடுறான். எனக்கு மேலதான் அவளுக்கு பாசம் இருந்ததா, அதனாலதான் அந்த லெட்டரை வந்துட்டு அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ட்டு நான் போய் சொன்னப்போ என் மேல அவளுக்கு அவ்வளவு கோவம் வந்ததா. அதனாலதான் இத்தனை வருஷமா நாங்க 2 பேரும் பேசிக்காம இருந்தோமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இப்பதான் ரியலைஸ் பண்றான். ஒண்ணுலடா, தப்பான லெட்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு வேகமா ஜேஜியை தேடி ஓடி வரான். ஜேஜி அங்க நின்னுட்டு இருக்கா. உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாரி ஜிஜி, நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல, தேங்க்ஸா அவ்வளவுதானா, வேற எந்த பதிலும் நீ சொல்ல போறது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கேக்குறா. உன் வயசு இருக்கும் போது மனசுல இருக்கிறத வெளியே சொல்றதுக்கே நான் பயந்துருக்கேன், ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு, ஆனா உன் நல்ல ஃப்ரெண்டா தான் நான் பாக்குறேன்னு சொல்ல அந்த லெட்டரை வாங்கி ஜிஜியே கிளிக்கிறா. எனக்கு தெரியும் உன் மனசு ஃபுல்லா வந்து சூரோ தான் இருக்கான்னு, இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன், இது இப்படியே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. இங்க நடக்கிறத நம்ம சூரவும் கொஞ்சம் தூரமா நின்னு பாத்துட்டு தான் இருக்கா. காதுல அவளுக்கு எதுவும் விழுதா இல்லையான்னு தெரியல. திரு முழிச்சிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களான்னு லைட்டா ஒரு மாதிரி பொசசிவா வேற ஆயிட்டு இருக்கா. அப்ப பாக்குறான், என்னது முடிய போதா, நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இங்க தான் தொடங்குது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், ஓகேவா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா லவ் தான் நான் பண்ணல, புரியுதா அப்படின்னு சொல்ல இது லைட்டா வந்து சூரோக்கும் காதுல உழுவும் போல. சூரோங்க திரு முழிச்சிட்டு நிக்க திரும்பி பாக்குறான். சூரோ நான் வர ஒரு நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுன்னு கத்திட்டு பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு மழை பெய்யல, நீ ஒன்னும் டிராப் பண்ண வேண்டாம், நானே வீட்டுக்கு போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ போறா. அப்ப மழை பெய்யும் போதெல்லாம் நான் தான் மேடம் டிராப் பண்ணுமா அப்படின்னு கேட்க சூரோக்கு லைட்டா வெக்கமா வருது. நம்மளாவே இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு, உன் மேல ரொம்ப பாசம் இருக்கும் போல ஜிஜிக்கு, அவ உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், இப்பதான் நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், இப்ப நம்ம லவ் பண்ண கூடாது, ஆனா ஸ்கூல் முடிக்க போறோம்ல, காலேஜ் போயிட்டு நீங்க 2 பேரும் லவ் பண்றது தான் பண்ணுங்க அப்படின்னு சூரோ லைட்டா போட்டு பாத்துட்டு இருக்கா. சொல்றான், எனக்கு வந்து ஜிஜியும் ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா நான் இன்னொரு பொண்ணு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். சூரோக்கு லைட்டா சிரிப்பு வருது. அவன் மூஞ்ச பாத்துட்டே நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, அதனால அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா அப்படின்னு லேசா திரும்பி சூரோவோட வீட்டு பாக்குறான். வெளியே இருந்து பார்த்தா அங்க ஹூடி போட்டவன் இருக்கான்ல, ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான்.
சூரோ ஒரு நிமிஷம் நீ வெளியே வேறு, உன் வீட்டுக்குள்ள நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள நுழைகிறான். யூ உள்ள போய் பார்க்கும்போது கரெக்டா ஒரு ரூம்குள்ள அந்த பையன் ஹூடி போட்டவன் நின்னுட்டு இருக்கான். தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா வேகமா போய் யூ தாங்கி பிடிச்சிடுறான். 4 அடி அடிச்சு யாரு கேட்டா உள்ள வந்த, உன் தலையை எப்பயே உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூரோ அங்க வந்துடுறா. இது கீழ் வீட்டு பையன், இவனுக்கு சரியா மூளை வளர்ச்சி இல்ல, அவனை ஒண்ணும் பண்ணிடாத, எனக்கு அவனை ரொம்ப நாளா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டு யூவே லைட்டா ஷாக் ஆயிடுறான். எதுக்குடா இங்க வந்து நீன்னு அப்படி சொல்லிட்டு சூரோ அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. உன் ட்ரெஸ் கீழே வந்துச்சு சூரோ, அதை எடுக்கிறதுக்காக நான் அப்படியே பாஞ்சு குதிச்சிட்டேன், அப்புறம் எடுத்துட்டு நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், வச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுங்கிற அறிவு கிடையாதா அப்படின்னு யூ திட்ட ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் அவனை ஒண்ணும் பண்ணாத, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், நீ தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சூரோ சப்போர்ட் பண்றான் அந்த பையனுக்கு. அந்த பையன் யூ 2 பேரும் கிளம்பி கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்பயும் யூக்கு லைட்டா டவுட் இருக்கு. அவனை மிரட்டி பாத்துட்டு இருக்கான். ஆமா என்ன பாத்துட்டு எனக்கு ஓடணும் இல்ல, எதுக்குடா அப்படின்னு யூ கேட்க. யாராவது துரத்திட்டு வந்தா ஓடாம என்னடா பண்ணுவாங்க, முட்டா பையான்னு அந்த பையன் யூவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். யாரடா முட்டாள்னு சொன்னு சொல்லிட்டு யூ அவன் கிட்ட சண்டைக்கு போறதுக்கு போயிட்டு இருக்க. மறுபடியும் மயக்கமா வரப்போகுது. உடனே நம்ம யூக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம திருப்பி பிரசன்ட் டைம்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, யாராவது சூரோக்கு புள்ளி பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்களான்னு கேட்க. ஆமா புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹூடி போட்டு ஏதோ சொல்ல வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள சூரோ ஓடி வந்துடுறா. என்னடா ஆச்சு யூ கீழே விழுந்து கிடக்குற அப்படின்னு கேட்டுட்டு. யூக்கு ஒண்ணும் புரியல. இன்னும் நம்ம கிளம்பி நம்ம உலகத்துக்கு போயிருக்கணும், ஏன் இன்னும் போல, எதுக்காக இங்க இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவசர அவசரமா ஓடி போயிடுறான். சூரோவும் அந்த பையனும் பக்கத்துல இருந்து எட்டி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ உள்ள வராங்க. அந்த காலடி சத்தம் கேட்டதுமே இந்த 2 பேரும் நடந்து பயந்து போய் திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. யூ மறுபடியும் பிரசன்ட் டைம்க்கு வந்துடுறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கூடி போட்ட பையன் எவ்வளவு நல்லவன் தெரிஞ்சு போச்சு. அந்த பையனுக்கு மன வளர்ச்சி வர சரியில்லை. அதுவும் அந்த பையன் சூரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால அவன் எதுவும் சூரோவை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யூ வேகமா கால் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடா, முட்டாள்தனமா நீ கண்டதே பேசி குழப்பிட்டு இருக்க, இதுக்கு மேல நான் டென்ஷன் பண்ணாத, போனை வை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணி விட்டுறான். இப்ப யூக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு சுத்தமா ஒண்ணுமே புரியல. பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வரா, என் பேர் நீன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப யூக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இவங்க அப்பா ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்க போறாருல, அந்த லேடிக்கு இருக்க பொண்ணு தான் இந்த நீனியா. உங்களை நான் அண்ணன் கூப்பிடலாம்ல, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலியா மாற போறோம், அதனால தான் உங்களை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு. ஓ இப்படிதான் இருக்குமா மிடில் ஏஜ் அங்கிளோட வீடுன்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. எது, எனக்கு மிடில் ஏஜ் அங்கிள் வயசாயிடுச்சா, எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசான மாதிரி தெரியல, இருந்தாலும் நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, போனா போதும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்லிட்டு இருக்கான். சரி சொத்துலாம் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம்னு பேசிக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ சொல்ல. நல்ல தங்கச்சி எனக்கு கிடைச்சிருக்கா, கலக்கலா இருக்க, வேற என்னமா இன்னும் ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூ சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கான். இல்ல திடீர்னு எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சது, ஹாப்பியா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. உன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப விவரமான தங்கச்சி கிடைச்சது, சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். இந்த புக்கு உங்க வீட்டுக்கு வந்தது போல பார்சல் கீழே வந்து கொடுத்தாங்க, நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை நீ கொடுத்துட்டு இருக்கா. ஜென்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் யூக்கு இருந்தால, இப்ப அந்த பையன் எங்கேயோ சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கான் போல, டைம் டிராவல பத்தி புக் எழுதிருக்கான். அந்த புக்கு தான் ஒரு காப்பியை யூ அமுச்சு வச்சிட்டு இருக்கான். யூ பாக்குறான், இவன் இருக்கான்ல, இவனை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஜென்ன நேரா தேடி போயிட்டு, நான் ஒரு கதை ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன்டா, அந்த கதையில டைம் டிராவல் வருது, இதான் என்னோட கதையோட பேசிக் அமைப்பு, இதுல எப்படி போயிட்டு எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கதை எழுதுறதுக்கு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் எனக்கு சொல்லி கொடு. டைம் டிராவல் சாத்தியமா? கரெக்டா ஒரு பையன் மொட்டை மாடியில 2 தடவை வாங்கி விழுந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள பேரலல் யூனிவர்ஸ்குள்ள போயிருக்கான். ஆனா ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்திருக்கான். இது எந்த அளவுக்கு சாத்தியம்டா? அப்படி போன ஒருத்தனால ஹிஸ்டரியை மாத்த முடியுமாடா? இந்த உலகத்துல நடக்கிற கதையை மாத்த முடியுமா? இங்க ஒருத்தங்க செத்து போயிட்டவங்க சாகாம தடுக்க முடியுமா அப்படின்னு எத்தனையோ கேள்வியை யூ கேட்க ஆரம்பிக்கிறான். ஜென்னு பாக்குறான், நீ மறுபடியும் போறது இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ்க்கு, இதே யூனிவர்ஸோட பழைய டைம்க்கு கிடையாது. சோ அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல நீ மாத்துறது கண்டிப்பா அந்த பொண்ணை அந்த உலகத்துல வேணா காப்பாத்தலாம், ஆனா இந்த உலகத்துல ஆல்ரெடி செத்து போயிட்டா, நீ திரும்ப வரும்போது கூட அவ செத்து போய் தானே இருந்தா, அதனால அவ்வளவு நாள் இங்க காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுது யூக்கு. சோகமாயிடுறான். சூரோ உன்னை நான் என்னதான் ட்ரை பண்ணாலும், ஏன் வேற உலகத்துக்கே திரும்பி போனா கூட இப்ப இந்த உலகத்துல உன்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சோகமாயிட்டு அவளோட கல்லறைக்கு வரான். கல்லறையில பூவெல்லாம் வச்சிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஜிஜியும் வந்துட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு யூ சொல்லிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷமா பேசாம போயிட்டோம், இப்பதான் அடிக்கடி பேசிக்கிறோம்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. நம்ம ஏன்டா பேசாம போனோம், நம்ம தான் அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு தானே இருக்கோம், தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 பேர் தான், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இப்பதான் யூக்கு தெரியுது, அந்த காதல் பிரச்சனையை பெருசாகாம அங்கேயே முடிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல யூவும் ஜிஜியும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க போல. அட ஆமா இல்ல, நான் போய் பழச மாத்திருக்கேன், அப்படி மாத்த முடியும் போது சூரோவை மட்டும் என்னால ஏன் உயிரோட கொண்டு வர முடியாது, எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு இன்னும் யூக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. நேரா கிளம்பி போறான். இப்போ எனக்கு சூரோ மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தா, யார பார்த்து பயந்தா, அந்த பையன் கூட சொன்னான் யாரும் சூரோவை புள்ளி பண்ணாங்கன்ட்டு, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. சூரோ நேரம் அந்த பையனோட வீட்டுக்கு போயிடுறான். அந்த பையனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த பையனை பார்த்துட்டு அவங்க அம்மா கூடயே வச்சிட்டு இருக்காங்க. அவங்களே பாக்கிறதுக்கே கொஞ்சம் பாவமா இருக்காங்க.
அந்த பையன் இன்னும் சூரோவை தான் லவ் பண்ணிருக்கான் போல. சூரோவோட கிளாஸ் போட்டோ ஒண்ணு இருக்கு. அதுல மத்தவங்களுக்குலாம் பெயிண்ட் மாதிரி அடிச்சிட்டு சூரோ மட்டும் கொஞ்சமா தெரியற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். இன்னும் நீ சூரோவை தான் லவ் பண்றியா அப்படி சொல்லிட்டு யூ கேட்க ஆமா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த போட்டோவை நான் பாக்கவா அப்படின்னு அதை யூ கையில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பையன் பதறி போயிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல யூக்கு. வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி இதுல யாராவது உனக்கு தெரியறாங்களா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்க அந்த பையன் பாக்குறான். ஹை சூரோ போறா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். திடீர்னு யாரையோ பாத்திருப்பான் போல, எதை பார்த்தான்னு தெரியல. பயந்து போய் கத்திட்டு என்ன விடுன்னு சொல்லிட்டு வேகமா போய் கதவை சாத்திக்கிறான். இவன்ட்டு வந்து எந்த வார்த்தையும் வரப்போறது கிடையாது. நான் வேற ஏதாவது தான் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யூ பாக்குறான். சூரோவோட டைரியில தான் இருந்தா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, போய் அதை முதல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு சூரோ இப்போ ரூம்மேட்டோட தான் ஸ்டே பண்ணியிருந்தா போல அந்த இடத்துக்கு போறான். ரூம்மேட் பொண்ணு இருக்கா. இந்த ரூம்ல இருக்கிறது எல்லாமே சூரோவோட தான். அவளுக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்ல போல, யாரும் இதையும் எடுத்துக்கிறதுக்கு வரல. பாய் ஃப்ரெண்ட் இருந்தானான்னு தெரியல, டெய்லி யாரு கூடயோ போன்ல பேசிட்டே இருப்பா. நான் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன். அந்த பையனை எப்ப பாரு கோவமா பேசிட்டு இருப்பான் போல. அதுக்கப்புறம் நான் பொதுவா அவளை வெளியெல்லாம் பார்த்தது இல்லன்னு அந்த பொண்ணு சொல்றா. நேரா யூ உள்ள போறான். நிஜமாவே எங்க டைரி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல யூவை பார்த்தப்ப நடந்ததெல்லாம் கூட அந்த டைரியில எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கு வந்து என்னோட அம்மா அப்பாவோட ஃபியூனரலுக்கு நான் போனேன். அப்ப யூ இருந்தான். அவன் இருந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தங்க லைஃப்ல இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு யூவை பத்தி எழுதி வச்சிருக்கா. அதை பார்க்கும்போது யூக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அழுகும் போதே சிரிச்சுட்டே அந்த டைரியை படிச்சிட்டு இருக்கான். அதுல எனக்கு இப்ப வர பிடிக்கவே இல்ல. குடிக்கிறவங்க யாரையாவது பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் குடிக்கிறவங்க அவ்வளவு மோசமான புள்ளியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அதுக்கு மேல எந்த டீடைல்ஸும் இல்ல. யூ பாக்குறான். யாரோ ஒருத்தங்க குடிச்சிட்டு அவ்வளவு புள்ளி பண்ணிருக்காங்க. அது யாருங்கதான் முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் ரெப் ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணுகிட்ட போயிடுறான். நம்ம கிளாஸ்ல சம்பந்தப்பட்டவங்க யாரோ தான் இந்த கதையில சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருக்கவங்க யாராவது பெரிய குடிகாரங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த பொண்ணு சொல்றா, பிடி டீச்சர் பையன் இருக்கான்லடா, அந்த பையன் பயங்கரமான குடிகாரன் ஆயிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் போஸ்ட பாரு அப்படின்னு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒண்ணு காட்ட அதுல அவன் எழுதி வச்சிட்டு இருக்கான். இப்பதான் நான் அவளை பார்த்தேன். சின்ன வயசுல இந்த மாதிரியும் அப்படியே சூப்பர் ஃபிகரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பத்தி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். அதுவும் அந்த ஸ்டேட்டஸ் போட்டது நம்ம சூரோ இறந்து போனதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. இதை பார்த்து இன்னும் யூ ஷாக் ஆயிடுறான். அவனோட வீட்டுக்கு போலான்னு பாக்குறான். ஆனா அந்த வீட்டுக்கு போறதுக்கே அவனுக்கு பயமா இருக்கு. ரவுடி பைய வீட்டுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போலீஸ் இருக்கான்ல, அவனுக்கு போன் பண்ணிட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுல தாண்டா இருக்கேன் முடிஞ்சாவான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போனை கட் பண்ணிடுறான். வீட்டுக்குள்ள நுழைறான். ஃபுல்லா பாட்டிலா இருக்கு. வீடே குப்பையா இருக்கு. மனசு குடியிருக்க வீடு மாதிரியே அதை பார்த்தா இல்ல. பார்த்தாங்க அந்த பிடி பையன் பயங்கரமா இப்ப கூட குடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இங்க யூ ஒரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் சூரோ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது போட்டோ கையில வச்சிருந்திருக்கா. அப்ப அந்த பையன் வந்திருக்கான். அந்த அப்பாவி பையன் ஒருத்தர் இருப்பான்ல, சூரோ எனக்கு போட்டோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை இவன் தான் கேட்டு வாங்கி இருந்திருக்கான். சூரோவுக்கு அப்புறம் அந்த போட்டோ கொடுத்துட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா பிடி சாரோட பையன் அதுக்கப்புறம் தான் ஓடி வந்திருக்கான் சூரோவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனால பாக்க முடியல போல. உள்ள போயிட்டு இந்த பிடி பையனை பார்த்து யூ கேட்டுட்டு இருக்கான், ஏண்டா சூரோக்கும் உனக்கும் என்னடா சம்மதம்? சரி ஓகே, அவ செத்து போயிட்டா, அவ சாப கூட ஏண்டா வரல? உனக்கு தான் சொல்லி விட்டோம்ல அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு வரணும்? வர முடியாது. இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? நான் அவளை கொண்டிருக்கேன்னா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டேன், அதுக்காக நான் கொலை பண்றேன்னு முடிவு பண்ணிட்டியா? உள்ள வாடா, உன்னையும் கொல்றேன்னு கையில பாட்டில் எடுக்கிறான். யூக்கு பயமா இருக்கு. என்னடா நீ இவ்வளவு மோசமா இருக்க, போலீஸ் வந்துட்டு இருக்காங்கடா அப்படி சொல்லிட்டு வேகமா யூ வெளியே ஓடி போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஏதாவது சத்தம் கேக்குது. அந்த பையன் தான் பிடி சார் பையன் தான் உள்ள இருந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா கையில வந்து ஸ்டிக் வச்சிருக்கான். அவனால நடக்க முடியல போல, சப்போர்ட் ஸ்டிக் இல்லாம வந்துட்டு, ஏண்டா என்னால நடக்கவே முடியாது, நான் போய் இந்த பிள்ளைய மாடிக்கு துரத்திட்டு போயிட்டு அங்க வந்து கொலை பண்ணிருப்பேனா? என்ன தள்ளினாலே நான் கீழே விழுந்துருவேண்டா, என்ன போய் கொலைகாரன் நினைச்சு என்ன தேடி வர வந்திருக்க, உனக்கு நான் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். யூக்கு ஷாக் ஆயிருது. இருடா உள்ள வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போய் சோஃபால உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு அடிபட்டுச்சு, அப்ப கையில நீ ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உனக்கு சரியா போயிருக்கும்னு நினைச்சேன், கடைசி வரையும் சரியாவே போகாம இருக்கும்ட்டு எனக்கு தெரியாதுடா, நீ ஏன் நான் கண்டுபிடிக்கல, யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யூ கேள்வி கேட்டுட்டே இருக்கான். உன்ன இந்த பையன் பாக்குறான். நான் சூரோவை பார்த்தேங்கிறது உண்மைதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் இப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படிங்கறதால மசாஜ் பண்ணலான்னு போனேன். ஆனா அதுக்கு ரொம்ப வேலை இருந்தது. அங்க இருந்து திரும்பி வந்துடலான்னு பார்க்கும்போது தான் அங்க சூரோ வந்தா. என்ன உள்ள கூட்டு போயிட்டு எனக்கு 2 hours ஃப்ரீயாவே மசாஜ் பண்ணா. அவ மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா கால் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடுலாம் கூட வாங்கி கொடுத்தா. நானும் அவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஆனா அப்பயும் அவ இறந்து போனதுக்கு நான் திரும்பி வந்தா என்ன இந்த நிலைமையில பாப்பாங்க மத்த கிளாஸ் பசங்களான்னு சொல்லிட்டு எனக்கு பாக்கிறதுக்கு பிடிக்கல. ஸ்கூல் படிக்கும் போது நான் பாட்டுக்கு ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கும் போது அங்க விழுந்தேன். சீக்கிரம் சரியா போயிடும் நம்பிட்டு தான் நானும் ஒவ்வொரு தடவையும் கிளம்பி வந்தேன். ஆனா எனக்கு அது சரியாவே போகாதுங்கிற விஷயம் தெரியாது. என்ன சூரோலாம் இவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாலடா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குடான்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். யூ பாக்குறான். ஏன்டா நீ கண்டுபிடிக்கல, உன்னை யாரும் தள்ளி விட்டுதான் நீ கீழே விழுந்தன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இத்தனை வருஷம் ஆச்சு, எங்க போய் கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன், என் கால் திரும்பி வரப்போதான்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான். இந்த பையன் கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. சாரிடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மொட்டை மாடிக்கு ஓடி வரான். இங்க வந்தா மட்டும் தான் டைம் டிராவல் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் உள்ள வந்து நின்னதுமே மறுபடியும் இந்த டைம் கிராக் ஓபன் ஆயிருது. டக்குன்னு யூ உள்ள போயிடுறான். பார்த்தா மறுபடியும் கிளாஸ்ல எந்திரிக்கிறான்.
கிளாஸ்ல எஞ்சிட்டு பக்கத்துல ஜிஜி உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டி சூரோ வரலன்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும், யார் யார் வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கத்த ஆரம்பிக்கிறா. இவள போய் தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வந்து கிளம்புறதுக்குள்ள பெல் அடிக்குது. ஹை கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து இவன் கிளம்பும் போதே பேட்டி பையன் இருக்கான்ல, இப்ப கால் நல்லா தான் இருக்கு, கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் முன்னாடி இவன் கத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பாக்குறான் இவன் காலை யார் இப்படி ஆக்குனது நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சோம்னா இவன் காலை எப்படியாவது காப்பாத்த முடியும், இவன் வாழ்க்கையை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சூரோட வீட்டுக்கு முதல்ல போலான் அங்க வந்து கிளம்பி போகும்போது சார் கூப்பிட்டுறாரு. சூரோ என்கிட்ட லீவ் கேட்டுதான் வீட்டுக்கு போயிருக்கா, சார் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அந்த புள்ள மேல நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது, கொஞ்ச நாள் வாய முடிட்டு உன் வேலையை பாரு, புரியுதா, ஆனா நடக்கதே வேற அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியே விட மாட்டேங்கிறாரு. சரி போயிட்டு வராதுன்னு பின் பக்கமா போயிட்டு காம்பவுண்ட் ஏறி குதிக்கலான்னு பாக்க பிடி பையன் அங்க வந்துடுறான். இங்க பாருடா, நீலாம் நல்ல பையன், வெளியே போய் என்ன பண்ண போற, நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணும், வெளியே போகணும்டா, என்ன விட்றா, ஒரு முக்கியமான மேட்ச் வேற இருக்கு, நான் அதை பாக்கணும்டா அப்படின்னு சொல்ல, இந்த மேட்சா உன் ஃபேவரட் டீம் தோக்க போதுரா, என்ன கோல்னு கூட நான் சொல்லவா, இப்போ ஒரு கோல் உள்ள போகுது, வேணா பாத்துட்டே நியூஸ் சொல்றான். அதே மாதிரி ஒரு கோல் உழுது. எப்படிரா உனக்கு எல்லாமே எப்படா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பிடி பையன் கேட்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்ல, என்ன வெளியே போக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகுல ஏறி தாண்டி குதிச்சு ஒரு வழியா வெளியே வந்துடுறான். நேரா சூரோவை பார்த்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும், வேற யாராவது அவளுக்கு ஏதாவது பண்ணிட போறாங்க, இந்த குடிச்சிட்டு புள்ளி பண்ணது யாரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஓடுறதோட தான் இன்னைக்கு பாட்டு முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.